இந்த நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்டால், உங்களை சுற்றி படைப்பு களன் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நீங்கள் எல்லாருடைய உரையையும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, வண்ணதாசன் ஐயாவெல்லாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது நாம் பெற்ற பேறு என்று தான் சொல்ல வேண்டும். தொடர்வண்டியில் பயணிக்கக்கூட முடியாத நிலைமையில் அவர்கள் மேலே நடந்து வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு வந்தாங்க. நீங்கள் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரளாவிலிருந்து, தஞ்சையிலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் விவேகானந்தர் கேந்திரத்திலிருந்து எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்வாக இருந்தது. அடிப்படையில் சொல்கிறதா இருந்தால் இது ஒரு மாவட்ட விழா. இந்த மாவட்ட விழாவை மாநில விழாவாக மாற்றியது நீங்கள் தான். காரணம் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் வந்தீங்க. இந்த நிகழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தோம், சென்றோம், பேசினோம், பிரிந்து சென்றோம் என்று அல்லாமல், தமிழினுடைய தொன்மையிலிருந்து தமிழினுடைய நவீனம் வரை நீங்கள் இந்த தலைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெல்லை ஜெயந்தா அவர்கள் அருமையான தலைப்புகளை தந்து சரியான மனிதர்களை பேச அழைத்திருந்தார். நியாயப்படி நான் பேசக்கூடிய தலைப்பு முதல்ல இருந்திருக்கணும், ஆனால் கடைசியாக நான் பேசுகிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த மரபு என்பது நேற்று இன்று தோன்றிய மரபு அல்ல. இங்கிருந்து திருச்செந்தூர் போகிறீங்க, திருச்செந்தூர் போகக்கூடிய அந்த சாலையில் ஆதிச்சநல்லூர் என்கிற இடத்தை நீங்கள் கடக்கும்போது தமிழினுடைய பெருமிதம் உங்களுக்கு தெரிகிறது. 3400 ஆண்டுகளுக்கு முன்னால் பண்பாடு உடைய சமூகமாக தமிழ் சமூகம் இருந்தது என்பதற்கான இன்றைய அடையாளமாக ஆதிச்சநல்லூரும் கீழடியும் இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு KR பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் பேசும்போது இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். தமிழும் தொழில்நுட்பமும் என்கிற தலைப்பை நீங்கள் அடுத்தடுத்த கூட்டங்களிலே தர வேண்டும் என்று ஜெயந்தா ஐயா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன்னா, கட்டடக்கலை நீங்கள் தஞ்சாவூரில் தொடங்கி நீங்கள் எல்லா கோயில்கள் எல்லா இடங்களுக்கும் நீங்கள் போனீங்கன்னா, கட்டடக்கலையிலே எவ்வளோ பெரிய டெக்னாலஜி தொழில்நுட்பம் உடையவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது.